வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதுவிதமாக மில்லட்ஸ் வச்சு இன்றைக்கி ஐஸ்கிரீம் செய்யலாம். இதில் எந்த ஃப்ரூட்ஸ்லாம் சேர்க்கலை, பாலும் க்ரீமும் வச்சு ஒரு 3 பொருள் வச்சு தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு சாமை சிறுதானியத்தில் எடுத்திருக்கேன். இது லிட்டில் மில்லட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கணும். ஏன் இந்த இது எடுத்துக்கன்னா, இதுதான் இருக்கிற மில்லட்ஸ்லேயே ரொம்ப பொடிசாக இருக்கும், வெள்ளையாகவும் இருக்கும், அதே மாதிரி கலரில். அதனால தான் இதை எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி ஊறின பிறகு ஊரில் வச்சதை 1 கப் பாலில் நல்லா வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அது பால் அப்சர்வ் பண்ணிவிட்டு அடியில் ஒட்டிடும். அதனால் கொஞ்சம் அடிக்கடி பார்த்து எடுத்து கலரிக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு எல்லா பாலும் அப்சர்வ் பண்ணி நல்லா குக் ஆகிடும். அப்படி சப்போஸ் குக் ஆகலைன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. அது நல்லா வெந்த பிறகு ஆற விட்டுருங்க. அது நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு மறுபடியும் பால் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ஒரு கப் பால் சேர்த்துருக்கோம். இப்போ 1 கப் பால் சேர்க்குறோம். 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்துடணும். பாருங்கள் இவ்வளோ சூப்பர் ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. இதுவே ஐஸ்கிரீம் பேஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது கூட இன்னும் நம்ம ஒரு பொருள் சேர்த்து தான் இன்னும் சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீமு. ஏன்னா ஐஸ்கிரீம் அப்போ சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது விப்பிங் க்ரீமு நல்லா சில்லுன்னு இருக்கணும். அதே மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணுற அந்த ராடும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து தான் பீட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக அது பிளெண்ட் ஆகும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர்னாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மில்லட்ஸ் செய்கிறனால உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெனிலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நீங்கள் பிளெண்டர் இருந்தால் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பிளெண்டர் இருந்தாலும், இல்லைனா இந்த மாதிரி எலக்ட்ரிக் பிளெண்டர்லேயும் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எந்த கண்டெய்னர் தேவையோ அந்த கண்டெய்னரில் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஒன்று எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஐஸ்கிரீம் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. ஒரு 1/4 கப்பு மில்லட்ஸாக சேர்த்தோம். ஒரு 2 கப்பு பால், ஒரு கப்பு விப்பிங் க்ரீம். இப்போ இதுக்கு மேலே நல்லா பொடி பண்ண நட்ஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு அது மூடி ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரத்துக்கு வச்சிடலாம். இப்போ மீதி இருக்கிறத சின்ன சின்ன கண்டெய்னரில் ஊற்றி நான் இதை ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் இது ஐஸ்கிரீம் உங்களுக்கு கடையில் வாங்க ரேட் அதிகமாகும். நம்ம வீட்டிலே பண்ணி கொடுத்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 8 மணி நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. இந்த சிறுதானியத்தில் பண்ண ஐஸ்கிரீம் ரொம்பவே டேஸ்ட்டானது. இந்த நட்ஸ்லாம் போட்டுக்கனால நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நீங்கள் விருப்பப்பட்டால் இதுக்கு மேலேயும் பொடி பொடியாக நறுக்கி வச்ச நட்ஸோ இல்லை டூட்டி ஃப்ரூட்டி அது கூட ஆட் பண்ணலாம். அது சாக்லேட்டு சிரப் இருந்துச்சுனாலும் இல்லை சாக்லேட்டை மெல்ட் பண்ணியும் இது மேலே ஊற்றி கொடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது மில்லட்ஸில் பண்ண ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்காது. நார்மலாக வெள்ளை ஐஸ்கிரீம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் கடையில் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க. இதையே நம்ம வெரைட்டியாக நான் அடுத்த ரெசிப்பியில் போடுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.